கொள்ளுங்க யாருக்காவது இயன்ற அளவு வர பார்க்கணும். 99% வர பார்க்கணும். ஏதாவது சிக்கல்னா எனக்கு நேரத்தோட மெசேஜ் போடணும். ஓகேயா? அப்ப ரெக்கார்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். சரிதானே? பேசுங்க. ஓகேயா? ஓகே சார். ம். ரைட். ஆனா இப்படித்தான் அவங்க இந்த கிளாஸுக்கு பே பண்ணி தான் ஆக வேணுமா? ஓகே ஆயிஷா? ஓகே சார். சரி. நாங்க லாஸ்டா பார்த்த கேள்வி வந்து ஏகதேச உருவகாணி நாங்க விளங்கப்படுத்தினோமா உங்களுக்கு? இல்ல சார். ரைட். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஏகதேச உருவகாணி என்று அப்படி ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா முதல்ல? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சொல்லணும் எனக்கு. இல்ல சார். ரைட். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஏகதேச உருவகணி என்றா ஒரு விஷயத்தை உருவகித்த ஒரு விடயத்தை சொல்லிட்டு அதனோடு தொடர்புடைய மற்றதை சொல்லாம விட்டா ஏகதேச உருவகணின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வந்து இப்ப அங்க முல்லை பூக்கள் மலர்ந்திருந்த காட்சி வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பெண்கள் சிரிப்பது போல இருக்கிறது, ஏளனமாக சிரிப்பது போல இருக்கிறதுன்னு தானே மறைமுகமாக எங்களுக்கு வருது. அப்படித்தானே? இந்த பூக்கள் மலர்ந்து இருப்பது வந்து பெண்கள் ஏளனமாக பல்லை காட்டி சிரிப்பது போல இருக்கிறதுன்றதான் நாங்க வந்த விஷயம். அது உருவாக்கி சொன்னது முல்லை பூக்களை பெண்களுடைய பற்களுக்கு சொன்னது. ஆனா பெண்களை பத்தி அங்க பேசப்படல தானே. விளங்குதா பிள்ளைகள்? நான் சொல்ற விஷயம் விளங்குதா? பேசுங்க. சார் கொஞ்சம் ம். சொல்லுங்களேன். விளங்கல. இப்ப தேசாணி அப்படின்னு சார். நீங்க பேசுறது விளங்குது இல்லம்மா? இஹ்லா என்ன சொன்னீங்க? ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொன்னா சாட ரிட்டர்ன் செல்லுங்கல்ல விலங்கல்ல. இப்ப என்னண்ட மகள் இப்ப வந்து முல்லை பூக்கள் மலர்ந்திருக்கின்ற அந்த முல்லையினுடைய முகைகள் இருக்குத்தானே, அது பெண்களுடைய பற்களுக்கு உருவகித்து தானே சொல்லப்பட்டிருக்கு. ஓ. அப்ப அப்படி சொல்லிட்டு அந்த பெண்கள் பற்றி எதுவுமே இதுல சொல்லல தானே இந்த பாடல்ல. இல்ல. அதுக்குத்தான் அப்படி ஒரு விடயத்தை உருவகிச்சிட்டு அதுல உருவகிக்கப்பட்ட மத்த பொருளை சொல்லாம விட்டா அதை நாங்க ஏகதேச உருவகாணி என்று சொல்லுவோம். கிளியரா? ஓ சார். ரைட். அப்ப பாருங்க, ஒரு செய்யுளில் புலவர் ஒரு பொருளை உருவகம் செய்துவிட்டு அதற்கு தொடர்புடைய மற்ற பொருளை அதற்கேற்ப உருவகம் செய்யாமல் விட்டு விட்டால் அதுவே ஏகதேச உருவகாணியாகும். நீங்க உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன் நான் இதுல. இப்பாடலில் முல்லையின் தொகைமுகை இலங்கை எயிராக நகுமே தோழி நறுங்கண் நாரே நாரே என்பதில் முல்லை பூக்கள் மொட்டுக்களை பெண்ணின் பற்களுக்கு உருவகம் செய்த புலவர் கார்காலத்தை ஒரு பெண்ணாக உருவகம் செய்யாம விட்டிருக்காரு. விளைஞ்சா? இப்ப கார்காலத்தை ஒரு பெண்ணாகவும் இந்த முல்லை பூக்களை அதனுடைய பற்களாகவும் அந்த பெண்ணுடைய பற்களாகவும் சொல்லி இருந்தா ஓகே. இங்க பெண்ணுடைய பற்களை மட்டும் சொல்லிட்டு கார்காலத்தை பெண்ணுக்கு உருவகிக்காம விட்டாரு தானே. விளங்குதா? விளங்கிச்சா ஃபஹீமா? ஆயிஷா விளங்கிச்சா நான் சொல்ற விஷயம்? இல்லையா? பேசுங்க என்னோட. ஆயிஷா இல்ல சார் விலங்கு. இப்பமா இப்ப முல்லை பூக்களை பற்களாக சொல்லப்பட்டிருக்கு தானே, அது ஓகேயா? ஓ சார். அப்ப கார்காலத்தை இவர் பெண்ணாக சொல்லியிருக்கோம். கார்காலம் பெண்ணாகவும் அந்த பெண்களின் பற்களாக இந்த முல்லை பூக்கள் இருந்தது என்று சொல்லியிருக்கோனும் அவரு. அது சரியா? ஓகே அவங்க விளைவிச்சவங்களுக்கு. ஓ சார். ஆனா இவரு அந்த பெண்களுடைய பற்களாக முல்லை பூக்களை சொன்னவரு கார்காலத்தை பெண்ணாக உருவகிக்க இல்ல. அது விளங்குதா? ஓ. அதைத்தான் நாங்க ஏகதேச உருவகாணின்னு சொல்றது. இப்ப கிளியரா? ஓ சார்.
ரைட். ஆயிஷா கிளியரா? இல்ஹா, மீரா ஓகேயா? ஓகே சார். ரைட். அப்ப இந்த இந்த கேள்வியையும் விடையும் எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வியையும் விடையும் எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? மீரா உங்களுக்கு கிளியரா? ம். எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பிள்ளைகள் குயிக்கா ஒர்க் பண்ணணும். எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
பஹீமா, மீரா, ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கார்காலம் பற்றி குறிப்பிடப்படுகின்ற செய்திகள். இப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க நான் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி. நீங்க இத பந்தி அமைப்புல தான் எழுதணும்ன்றதை மறந்துடவானாம். இங்க சொல்லுங்களேன், கார்காலம் பற்றி என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? கார்காலம் பற்றி இந்த செய்யுள்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பேசுங்க. நீங்க பேசினாதான் சரி வரும். கார்காலத்துல வந்துட்டு முல்லைப்பூக்கள் சேர்ந்து வளரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. தாவரங்கள் துளிர்த்து செழித்து வளர்ந்திருக்கிறது ஒரு விஷயம். அடுத்து சொல்லுங்களேன். மழையும் முல்லை கொடியும் என்ன, அதாவது மழையினால் முல்லை கொடிகள் அரும்பு விட்டு இருக்கிறது இன்னொரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. முல்லை மலர்கள் நறுமணம் மிக்கது, மலரின் குளிர்மை மிக்கது. இவ்விரண்டும் கார்காலத்துக்கு உரியவை. அவை தலைவனை விட தலைவியை இன்ப நுகர்ச்சியின்பால் அது ஈர்க்கிறதா. இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு நேரடியா சொல்லல. இப்ப முல்லை மலர்கள்ல பாக்குற பொழுது தலைவனுடைய ஞாபகம் வாரத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த முல்லை மலர்களுடைய அந்த விருந்திருக்கின்ற காட்சியும் அதனுடைய வாசனையும் தலைவனுடைய ஞாபகங்களை இந்த தலைவிக்கு தூண்டி இருக்கு. விளங்குதா ஆயிஷா, ஃபஹிமா? பேசுங்க. ஓ ரைட். அப்ப அதையும் சேர்த்து இந்த இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஒழுங்கமைச்சு நீங்க அதுக்கான விடையை அமைக்கணும். சரியா? சரிங்களா? விளைஞ்சுதா? கொண்டு வந்து மழையினால மலர்கள் மலர்ந்திருக்கிறது, செழிப்பா இருக்கிறது ஒரு விஷயம். கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கிறது ஒரு விஷயம். அடுத்தது அந்த மலர்களுடைய வாசனையும் அதனுடைய அந்த குளிர்மையும் தலைவனுடைய ஞாபகத்தை தலைவிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகேயா? சரியா பிள்ளை? எழுதுறீங்களா? கிளாஸ்ல பேசாம இருக்க கூடாது. எழுதுறீங்களா? ஓகேயா? இல்ல சொல்லுங்க. எனக்கு இல்ல பேசுறது கிளியர் இல்லாம இருக்கு, உங்க கவரேஜ் போதாம இருக்கு. என்ன சொல்றாங்க ஆயிஷா அவங்க? இல்ல, ஆயிஷா பேசுறதும் கிளியர் இல்ல. ஃபஹிமா? சார் விலங்கல்ல. அவன் பேசுற உடனே உடனே தான் கேக்குது சார். ம். ஃபஹிமா நீங்க எழுதுறீங்களா? ஓகேயா? ஓ சார் விளங்குது இல்ல ஆயிஷா நீங்க பேசுறது?
இல்ஹா ஓகேயா ஃபஹீமா எழுதிட்டீங்களா? ஓ சார் எழுதிட்டேன். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அடுத்த கேள்விக்கு போவோம். எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆயிஷா, ஃபஹீமா. ரைட் ஃபஹீமா, நாங்க அடுத்த கேள்விக்கு போறோமா? அவசர அவசரமா செய்ய வேணும் பிள்ளைகள். நிறைய படிக்க வேண்டி இருக்கு. நாங்க நீங்க உங்களோட எழுதுற ஸ்பீடையும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், வினா தொகுதி 3. இப்ப நான் ஏன் இந்த இப்படி மூன்று மூன்று வினாக்களா உங்களுக்கு இதை தாரேன்னா, பெரும்பாலும் 99% நான் தார வினா தவிர வேறொன்னும் உங்களுக்கு எக்ஸாம்ல வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. விளைஞ்சுதா? இப்ப இளமை பாராருண்டா நான் தந்த அந்த கேள்வி செட்டுக்குள்ள இருந்தா ஏதாவது வரும் உங்களுக்கு கேள்வி. நீங்க வேணுமென்னா பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப நீங்க அந்த அந்த 12 மார்க்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் நான் போறேன். கிளியரா அந்த விஷயம் உங்களுக்கு? ஓ சார். ரைட். அடுத்த பாருங்க, இப்ப வினா தொகுதி 3 பாருங்க. இந்த இளமை பாரார் என்ற அந்த இதுல, இந்த பாடல்ல நிலையாமை கருத்துக்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இளமை காலம் நிலை இல்லாதது, இளமை கழிந்தால் திரும்பி வராது. இது அவர் எப்படி சொல்லியிருக்கிறார்? அந்த பாடல்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த ரெண்டு விஷயமும் அங்க நீங்க சொல்றது ஒரு ஒரு 1 மினிட்ல எழுதலாம். சரியா? இளமை காலம் நிலை இல்லாதது, இளமை போனால் அவரு என்ன 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 எனது இளமை பற்றியும் அவருடைய இளமை பற்றியும் அவர் நினைக்காம இருக்கிறாரு. இளமை போனால் திரும்பி வராது என்பதை அவர் யோசிக்காமல் இருக்கிறாரு. இங்கே அவர் இல்லை, எங்க இருக்கிறாரோ என்று கேட்கிற அந்த செய்திகள் தான் இதுல உள்ளடங்கப்பட வரும். ஓகேயா? குயிக்கா எழுதுறீங்களா? ஓ சார். சார் இது மாதிரி 2 பாயிண்ட்ஸ்க்கு எழுவா இல்லாட்டி பேராகிராஃப் இது மாதிரி எழுவா இல்ல பந்தி மாதிரி எழுவா? இல்ல பாயிண்ட்ஸ்க்கு எழுதுற இல்லம்மா, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கதான் நான் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் வச்சிருக்கிறேன். பாயிண்ட்ஸ்ல எழுதுறேன்ல, பந்திய அமைப்புல தான் எழுதும். சரியா ஆயிஷா, நீங்க எழுதின இந்த லாஸ்டா எழுதின விடையை கொஞ்சம் எனக்கு வாசிங்க மகன். ஆயிஷா, லாஸ்டா எழுதின கேள்வியோட விடையை கொஞ்சம் வாசிங்க. பேசுறது கேக்குதா ஆயிஷா? மீரா வாசிங்க.
பிள்ளைகள் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஃபஹிமா, இல்ஹா? ஓ சார் கேக்குது. ஏன் அவங்க ரிப்ளை பண்ணாம இருக்கிறாங்க ரெண்டு பேரும்? மீரா நீங்க எழுது. ஜெயினப் மிஸ் அவக்கு கவரேஜ் இல்லையாமண்டு. ஓ மீராக்கு தெரியும் சார். எழுதி முடிஞ்சா சொல்லுங்க, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒழுங்கு சார். ரைட், ஓகே. பாருங்க, அப்ப அடுத்தது உங்களுக்கு தெரியும், நீங்க காலங்கள் படிச்சிருக்கிறீங்க. இதுல காணப்படுகிற, இந்த பாடல்ல காணப்படுகின்ற சங்ககால அகத்திணை மரபுகள் என்ன, அகத்திணை பண்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க அகத்திணையில வந்து அகம் பேசப்படும். என்ன அகத்திணையில காதலில் இருத்தல் ஒழுக்கம் இங்க போற்றப்பட்டிருக்கிறது. இதை நீங்க சொல்ல வேணும் உங்க விடையில. அடுத்தது இங்க முதல் கரு உரி பேணப்பட்டிருக்கிறது. இங்க முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லுங்க? இங்க முதல் என்ன? நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசி முடியும் போது ஓப் பண்ணிட்டு போயிடுறீங்க, எனக்கு ஒண்ணும் கேட்குது இல்லை. ம். முதல் என்ன? முல்லை நிலம். முல்லை முல்லை நிலம். நிலம். என்ன என்ன சார்? கரு கரு முல்லை என்ன இதுல இருக்கு? முல்லை ஆ? முல்லை பூக்கள், மழை. முல்லை ரைட். உரி என்ன இதுல இருக்கிற? இருத்தல் ஒழுக்கம். ரைட். ஒழுக்கம். அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி எழுதி கொள்ளுங்க. அடுத்தது, ஒரு பாடலில் ஒரு ஒழுக்கம், ஓ ஓர் ஒழுக்கம் என்று வரணுமோ, ஓர் ஒழுக்கம் இங்கே பேணப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா முல்லை நிலத்தினுடைய இருத்தல் ஒழுக்கம் பேணப்பட்டிருக்கு. அதையும் நீங்க சொல்லலாம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வடமொழி கலப்பில்லாத தன்மை இங்க காணப்படுது. சிறிய சிறிய சொற்கள் கையாளப்பட்டுள்ளன, அதையும் சொல்லலாம். இங்க ஒரு நாடக பாங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பெயர் சுட்டாத நாடக பாங்கு இருக்கு. அடுத்தது பெயர் சுட்டாமல் தலைவன் தலைவனுடைய பெயர் இங்கு சுட்டப்பட இல்லை, அதை நீங்க சொல்லலாம். அடுத்தது தொகை சொற்கள் இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. தொகுமுகை என்ற தொகை சொற்கள். வேற என்ன சொல்லலாம் இதுல? வேற என்ன சங்ககால இலக்கிய பண்புகள் இதுல இருக்கு சொல்லுங்க. இது தவிர வேற என்ன இலக்கிய பண்புகள் இருக்குல்ல? இயற்கையை சார்ந்தது சார். ரைட். இயற்கை உவமை கையாளப்பட்டிருக்கு. வெரி குட். இயற்கை உவமை கையாளப்பட்டிருக்கு, அதே சொல்லலாம். அப்ப அவசரமா இந்த கேள்விக்கான விடை எழுதி கொள்வீங்களா? ஓகே, சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே சார்.
எழுதி முடிச்சா சொல்லுங்க பிள்ளையே. எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆயிஷா, மீரா. ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பாடலில தற்குறிப்பேற்ற அணி கையாளப்பட்டிருக்கிறதா இல்லையா? தற்குறிப்பேற்ற அணி இருக்கா இந்த பாடல்ல? இருக்குது சார். ஓ, இருக்குதானே? அதாவது தற்குறிப்பேற்ற அணி என்றா இயற்கையாக இருக்கின்ற ஒரு விடயத்துக்கு கவிஞன் தனது குறிப்பை ஏற்று கூறினால் தற்குறிப்பேற்ற அணி. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாரி காலத்துல, அதாவது கார்காலத்துல முல்லை மலர்கள் மொட்டுக்களோடு விரிந்திருப்பது இது இயற்கையான ஒரு நிகழ்வு. அத பெண்கள் சிரிப்பது போல இருக்கிறது என்று ஒரு சொல்லி இருப்பது தற்குறிப்பேற்ற அணி. குறிக்க எழுதி கொள்ளுங்க இதை. சரியா பிள்ளை?
ஓகே பிள்ளைகள், சரியா? அப்ப நாங்க ஒரு பாடல் முடிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். ஆஹ் நாங்க இப்ப அடுத்ததுக்கு போக போறோம். அதாவது இது திணை குறிஞ்சி. துறை வந்து வரைவிடை வைத்து பொருள் பிரியும் தலைமகனுக்கு தோழி கூறியது. அதாவது பொருள் தேடிச் சென்ற தலைவனிடம் பெறுதற்கரிய பெண்மை நலனை அளித்த தலைவியிடம் விரைவில் வந்து தனக்குரியவளாக்கிக் கொள்ளுமாறு கூறுதல். அதாவது தோழி கூற்று, கபிலருடைய பாடல். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ரைட். இப்ப இந்த பாடலை பாருங்க. கன்று கண் பயமுலை மாந்த முன்றில் திணை பிடி உண்ணும் பெருங்கல் நாட கெட்டிடத்து உவந்த உதவி கட்டில் வீறு பெற்று மறந்த மன்னன் போல நன்றி மறந்தனை ஆயின் மென்சீர் களிமயில் கலாவத்து அன்ன இவள் ஒளி மென் கூந்தல் உரியவாம் நினக்கே. சரியா? இந்த பாடல் எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு சொல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தணுமா, இல்லாட்டி உங்களுக்கு இது கிளியரா பயிற்சிக்கு போகலாமா? விளங்கப்படுத்தணுமா? விளங்கப்படுத்த வேணும்னு சொல்றார்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபஹிமா, இல்ஹா. ஓகே, ஆயிஷா. அப்ப விளங்கப்படுத்திட்டே போங்க இந்த பாடல். ஓகே ஆயிஷா, ரைட். இந்த பாடல் சொல்லுகிற விஷயம் என்னண்டாமா, இப்ப இது தோழி கூற்றாக அமைந்திருக்கிறது. தலைவன் என்ன செய்யறான்டா, இது எந்த நிலத்துக்குரிய பாடல் என்று பார்த்தனாங்க. இந்த நிலம் என்ன? குறிஞ்சி. குறிஞ்சி நிலத்தினுடைய ஒழுக்கம் என்ன? குறிஞ்சிக்கு புணருதல், அப்படித்தானே? புணருதல். அதாவது இயற்கை புணர்ச்சி நடத்தி விட்டு சென்ற தலைமகன் மீண்டும் வரல. அவர் என்ன செய்யறாருண்டா, தொழில் நிமித்தம் போயிருக்கிறாரு. போயிட்டு அவர் என்ன செய்யறாரு, திரும்பி வராமல் இருக்கிறாரு. அதுக்கு இந்த தலைவி என்ன செய்யறா, ஒரு உவமை காட்டுகிறா. எப்படி காட்டுகிறான்டா, இப்ப திணைமணிகள் அங்கே உலர விடப்பட்டிருக்கின்றன, காய போட்டிருக்கிறாங்க திணைமணிகளை. அந்த திணைமணிகளை யானை வந்து களவாக உண்ணுகிறது. களவாக உண்ணுகிற அதே நேரத்துல என்ன செய்து, தனது கன்றுக்கும் பால் கொடுக்கிறது. ஆகவே இங்க யானைய தலைவனாகவும், யானை தான் தலைவன் என்று வச்சுக்கொள்ளுங்க. அங்க களவாக உண்ணுதல் வந்து தலைவியை களவாக அவர் என்ன அனுபவிக்க முற்படுறது. திருமணம் செய்யாம அவர் களவாக அனுபவிக்க முற்படுறாரு. அதே நேரத்துல கன்றுக்கு பால் ஊட்டுதல் என்ற விஷயம் தனது குடும்பத்தார் அவர் பராமரிக்கிறார் என்று வச்சுக்கொள்ளணும். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு. யானை வந்து தலைவன். அப்ப யானை வந்து திணைமணிகளை களவாக உண்ணுதல் என்ற விடயம் என்னன்னா, தலைவியை அவர் களவாக அனுபவிக்க முற்படுறாரு. திருமணம் செய்து கொள்ளாம அப்படியே இருக்க முற்படுறாரு. சரியா? அங்க கன்றுக்கு பாலூட்டுதல் என்ற விடயத்தினூடாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, தனது அவர் குடும்பத்தாரை அவர் கவனிச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த 3 விடயமும் கிளியரா உங்களுக்கு? ஓகேயா? பேசுங்க பிள்ளைகள். அந்த 3 விஷயமும் கிளியரா உங்களுக்கு? மூணாவது என்ன? இப்ப யானை வந்து தலைவன்ன்றது ஓகேயா? எழுதி கொள்ளுங்களே அதை. யானை வந்து தலைவன். அது சரியா ஜெய்னப்?
ரெண்டாவது வந்து களவாக திணைமணிகளை உண்ணுதல்ன்றது தலைவியை களவாக அனுபவிக்க விரும்புறாரு என்றத காட்டுது. ஓகேயா? சரியா? பேச மாட்டீங்களே, எப்படி நான் அறிஞ்சு ஓ கொள்றேன்? சரி சரி. அடுத்த மூணாவது விஷயம், அங்க களவாக உண்ணுகிற அதே நேரத்துல தனது குடும்பத்தாருக்கு அவர் குடும்பத்தார கவனிக்கிறார் என்றத கன்றுக்கு பாலூட்டுவதன் ஊடாக எடுத்து கட்டப்பட்டிருக்கிறது. ஓகேயா? சரியா? ஓ சரி. ரைட். இப்ப பாருங்க, நாங்க இப்ப பொருளுக்கு வருவோம். அந்த விஷயத்தை மனதுல வச்சுக்கொண்டு பொருளுக்கு வருவோம். கன்று, கன்றென்ற யானையினுடைய போதகம். சார் கண் பயமுலை, யானையினுடைய பயனுள்ள முலையிலே மாந்த பால் அருந்த. சரியா? பால் அருந்த. உங்களுக்கு அந்த பாடலுக்கு இந்த சொற்கள் எழுதி கொள்ளணும்னு எழுதி கொள்ளுங்க. போதகமானது யானை கன்றானது என்ன செய்யுது? யானையினுடைய பயனுள்ள முலையிலே பால் அருந்துகின்றது. அந்த நேரத்துல முன்றில் குற்றத்திலே திணைப்பிடி உண்ணும், அதாவது உலர வைச்சிருக்கின்ற திணைமணிகளை உண்ணும் பெருங்கல் நாட, பெரிய மலை நாட்டை உடையவனே. அப்ப இந்த தலைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யானையானது தனது பயனுள்ள முறையிலே கன்றுக்கு பால் அருந்து செய்கின்ற அதே வேளையில அங்கே உலர வைத்திருக்கின்ற திணைமணிகளை களவாக யானை உண்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மலை நாட்டு தலைவனே. ஓகேயா? கிளியரா? ரைட். கெட்டிடத்து உவந்த, அதாவது துன்பப்படுகின்ற காலத்துல விருப்பத்தோடு உதவி செய்த, உதவியை பெற்று கட்டில் வீறு பெற்ற மறந்த மன்னன் போல. அப்ப இப்ப தலைவி என்ன செய்யறாண்டா, இவர் தலைவர் வந்து இப்படி தோழிய பார்க்காம மிச்ச நாள் இருக்கிறார். அப்ப தோழி என்ன செய்யறாண்டா, தலைவனுக்கு சில விஷயங்களை உணர்த்த முற்படுறார். இப்ப ஒரு மன்னன் என்ன செய்வான், தான் துன்பப்படுகின்ற காலத்துல மக்களோட உதவியை பெற்றுக்கொள்வான். அதற்கு பிறகு அவன் அரச கட்டில் ஏறினதுக்கு பிறகு இந்த மக்களை மறந்துடுவான். அப்படி பட்ட அந்த மன்னன் போல நீ இருந்து விடாது. ஏன்னா உன்னுடைய கஷ்ட காலங்கள்ல உனக்கு உதவியதெல்லாம் தலைவி. என்ன, நீ தலைவியினுடைய இன்பத்தை அனுபவித்திருக்கிறாய். இப்ப அந்த தலைவி மறந்தவளாக நீ இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதாவது துன்பப்படுகிற காலத்துல மன்னன் மக்களுடைய உதவியை பெற்று அரச பீடத்துக்கு ஏறினதுக்கு பிறகு மறந்த மன்னனை போல நீ இருந்து விடாதே. அது கிளியரா உங்களுக்கு? ரைட். அப்ப நீ மறந்தமையின், நீ அவ்வாறு நன்றி மறக்காதவனாக இருந்தால் மென் சீர் களிமயில், மென்மையான அழகிய மயிலின் தோகை போன்ற கூந்தலையுடைய அந்த தலைவியின் ஒளிமென் கூந்தல், அந்த பெண்ணுடைய அந்த தலைவனுடைய கூந்தல் உனக்கே உரியவாம், உனக்கு சொந்தமானது. அதாவது மயில் தோகை போன்று மென்மையான அழகிய கூந்தலையுடைய அந்த தலைவி உனக்கு சொந்தமாக ஆக விடுவாள் என்றதுதான் இதனுடைய பொருள். பொருள் விளைஞ்சுதான் உங்களுக்கு? ஓகேயா? ரைட். அப்ப இதுல இந்த பொருளின் ஊடாக தோழி ஒரு விஷயத்தை இங்க தலைவனுக்கு சொல்ல முற்படுறார். என்னன்னா, ரெண்டு விஷயத்தை இடித்துரைக்கிறான்னு அப்படி குத்தி சொல்றது. ஒன்று சொல்ற என்னன்னா, நீ தலைவிய இப்ப திருமணம் செய்யாமல் இருக்கிறது எப்படி என்று சொன்னால், துன்பப்படுற காலத்துல மக்களுடைய உதவியை பெற்ற அரசன் ஆட்சிகளிடம் ஏறினதுக்கு பிறகு அந்த மக்களை மறந்தது போல ஒரு நிலையை ஏற்படுத்தினது போல இருக்கிறது என்றது ஒன்று. அடுத்து இன்னொன்று என்ன, நீ தலைவியை வந்து திருமணம் செய்து கொண்டாதான் தலைவி உனக்கு உரிமையானவள், இல்லாட்டி அவள் அவளுடைய உரிமை உனக்கு இல்லை என்று மறைமுகமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஓகேயா? ரைட். இப்ப இந்த பாடலுடைய பொருள் நீங்க எழுதித்தானே வச்சிருக்கிறீங்க, அதுக்கு நான் டைம் எடுக்கணுமா? எழுத வேணுமா பொருளை?
இல்ல சார். தேவையில்லை. ஓகே தானே? இருக்குது. ரைட். அது இருக்கு உங்கள்கிட்ட. ரைட். இந்த இலக்கிய சிறப்பெல்லாம் நீங்க சார். இந்த இலக்கிய சிறப்பெல்லாம் எழுதியா வச்சிருக்கிறீங்க? நான் சொன்ன விஷயம் தான் இந்த இலக்கிய சார். சிறப்பு. ஓகேயா? ரைட், குட். இப்ப நான் கேள்விக்கு போமா. முதலாவது கேள்வி பாருங்க. பாடலின் பேசு பொருள், அதாவது துறையை குறிப்பிடட்டாம். தலைவியோடு கொண்ட உறவை மறவாது அவளை விரைந்து வந்து மனம் செய்து கொள்ளுமாறு தோழி தலைவனுக்கு கூறுதல். இந்த மனம் செய்து கொள்றதுக்கு இன்னொரு சொல்லொன்று நாங்க யூஸ் பண்ணுவோம். என்ன? வரைவு கடாவுமாறு. அப்படி சொல்லுவோம் தானே? சார். ரைட். அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு இப்ப அவசரமா எழுதி கொள்ளலாம். எழுதுங்க. மேல்வரும் சொற்களுக்குள் பொருளை தருக. முன்றில் என்ற முற்றம், கெட்டி தண்ட கேடு வந்த நேரத்துல, களிமயில் என்ற ஆரவாரமிக்க மயில், கலாபம் என்ற தோகை அல்லது பீடி. இந்த ரெண்டு கேள்வியும் அவசரமா செய்யுங்க. ஓகே? சரியா பிள்ளை? ஓகே சார். ஹல்ரமித் சார் உங்களோட ஊர் தானே இல்லையா? ஓ சார். அவர்கிட்ட படிச்சிருக்கிறீங்களா? சார். எந்த சார் அவர்? அவரை கண்டா நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. என்கிட்ட படிக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஓகே.
ரைட். இப்ப பாருங்க, தலைவன் தலைவியை விட்டு பிரிதல் அறமன்று என்ற கருத்து துணிக்குமாற்றினை எடுத்து காட்டுக. அதாவது தோழி எவ்வாறு இந்த விஷயத்தை சொல்லுகிறார். தான் பலமிழந்து இருந்த காலத்தில் பிறரின் உதவியை பெற்று அரசு கட்டில் ஏறிய பின் தனக்கு முன்னர் உதவியவர்களை மறந்து விடுகின்ற மன்னனைப் போல நீ இருந்து விடாதே என்று சொல்வதனூடாகவும், அடுத்தது என்ன, ஆஹ் அதாவது இந்த கூந்தலை உடைய, மயிலினுடைய தோகையை போன்ற கூந்தலை உடைய அந்த தோ ஆஹ் அந்த பெண், நீ அவளை வந்து திருமணம் செய்யாவிட்டால் உனக்கு உரியவள் அல்லாமல் ஆகிவிடுவாள் என்பதன் ஊடாகவும் இந்த நன்றி மறவாத தன்மை, தன்மையை அதாவது நீ நன்றி மறவாது இருக்க வேண்டும், நன்றி மறவது அறம் அல்ல என்பதனை எடுத்து காட்டி இருக்கிறார். சரியா? ஓகே பிள்ளை, இதுல பாருங்க, இந்த இதுக்குள்ள இருக்கிற விடைய நீங்க எழுத வரும். தான் பலமிழந்து இருந்த காலத்தில் பிறரின் உதவியை பெற்று அரசு கட்டில் ஏறிய பின் தனக்கு முன்னர் உதவியவர்களை மறந்து விடுகின்ற மன்னரைப் போல நீயும் நன்றி மறந்தவனாக அமையவில்லை எனில் தலைவியின் நலமெல்லாம், அதாவது கூந்தல் முதல் எல்லாம் உனக்கே உரியதாகும் எனும் தோழியின் அறிவுரையை தலைவன் தலைவியை விட்டு பிரிவது அறமன்று என்பதனை எடுத்து காட்டுகிறது. ஓகேயா? எழுதுறீங்களா? கிளியரா? ஓ சார்.
ஓகே பிள்ளைகள். ஆயிஷா, ஃபஹீமா, இஹ்லா ஓகேயா? ஓகே சார். ரைட். ஓகே அப்ப சார். அடுத்து இதுல இருக்கிற உவமைய பாருங்களேன். இதுல இருக்க உவமை என்ன? களிமயில் கலாவத்து அன்ன இவள் ஒளிமென் கூந்தல் என்றது உவமை. இதனுடைய உவமானம் என்ன சொல்லுங்க? அதாவது மென்மையான ஆரவாரிக்கும் தன்மையிலான மயிலின் பீலி இறகு என்றது உவமானம். உவமேயம் என்ன? ஒளிமென் கூந்தல், அதாவது தலைவியின் தலைத்து செழிக்கின்ற கூந்தல். பொதுத்தன்மை மென்மையும் தலைத்து செழிக்கின்ற நீண்ட தன்மை. அடுத்தது இன்னொரு உவமை இருக்கா இதுல? ரெண்டு உவமை இருக்கா? ரெண்டாவது உவமை என்ன சொல்லுங்க? பழமிழந்த அரசன் தான் பழமிழந்த காலத்தில் என்ன உதவியை பெற்று, மக்களின் உதவியை பெற்று அரசு கட்டில் ஏறியதன் பின்பு என்ன அதனை அவன் மறந்திருத்தல். அது போல என்ன தலைவியினுடைய ஆஹ் தலைவியினோடு கூடியிருந்த காலத்தில் அவளுடைய இன்பம் அனுபவித்து விட்டு பின்பு மறந்து விடுதல் என்று சொல்றது உவமேயம். அப்படித்தானே? இப்ப உவமை ஏல உவமை சொல்ற நேரம் ரெண்டு வகையில சொல்லலாம். உவமானம் உவமேயம் தனித்தனியா பிரிச்சு சொல்லலும், அப்படி இல்லாட்டி இந்த இதுக்கு இது உவமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். விளைச்சா அந்த ரெண்டு முறையிலே நான் இங்க விட உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். முதலாவது உவமையை பிரிச்சு பிரிச்சு காட்டியிருக்கிறேன். ரெண்டாவது உவமையை ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கிறேன். ஓகேயா? எழுதி கொள்றீங்களா அப்ப இந்த கேள்வியை? ஓகே பிள்ளை. ஓகே சார். ம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. எனக்கு சொல்லுங்க, இந்த கிளாஸ் அவசரமா முடியிற மாதிரி இருக்கா இல்லாட்டி நல்ல டைம் எடுக்கிற மாதிரி இருக்கா? பிள்ளைகள் அவசரமா முடியுமா? அவசரமா முடியிற மாதிரி இருக்கா? ஓகே. ஆ. வேற வேற யாருக்கு அப்படி இருக்கு? அவசரமா முடியிற மாதிரி இருக்கு என்று சொல்றாக்கள் வேற யாரு? உண்மையை சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல சக்சஸ் எது தெரியுமா? அவசரமா முடியிற மாதிரி இருக்கும். விளைஞ்சுதா? போரிங் இல்லாத கிளாஸ்ண்டா எங்களுக்கு டைம் போறது விளங்காது. போரிங்கான கிளாஸ்ண்டா என்ன செய்யும்? டைம் போகாம அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். விளங்குதா? ஓ சார். ரைட். ஓகே. அடுத்த 2 கேள்வியும் நம்ம 4 மினிட்ஸ் இருக்கு, விளங்கப்படுத்தணும் செஞ்சு கொண்டு வரையிலுமா பிள்ளைங்க? தலைவனின் மனநிலை எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது? தலைவன் தன் சுற்றத்தாரை பயன்பட வாழ வைக்கின்ற அதே நேரத்துல தலைவனுடைய அழகை அளவாக இல்ல களவாக என்ன அனுபவிக்க முற்படுகிற விடயம் அங்கு யானையினுடைய செயற்பாட்டினூடாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த கிளாஸ்ல செய்ய உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன். இதுவரைக்கும் செய்து முடிச்சார்கள் கை வைத்தனர். ஆயிஷா, ஃபஹீமா சரியா எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறது ஃப்ரைடே மட்டும் ஆகுமான்னு சொல்லுங்க. சரியா? ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லாட்டி உங்களோட நோட்ஸை கொடுத்து எழுத வைங்க. சரியா?